வணக்கம் மகளே, நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 மாஸ்ஃபெட் பவர் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாஸ்ஃபெட் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன, 4 மாஸ்ஃபெட் அதாவது 4 மாஸ்ஃபெட் ஏன் யூஸ் பண்ணுறோம், எதனால், ரீசன், போர்டு காம்போனன்ட்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ், அதேமாதிரி சர்க்யூட் ஒர்க்கிங்கு, பவர் அவுட்புட்டு கால்குலேஷன், டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ் செலெக்ஷனு, சவுண்ட் கிளாரிட்டி, குவாலிட்டி, இந்த மாதிரி ட்ரபுள் ஷூட்டிங், சேஃப்டி டிப்ஸ், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லாங் வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதை நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கம்பேரிசன் வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, சவுண்ட் கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ஃபெட்டு, 10 ஃபெட்டு, 8 ஃபெட்டு இந்த மாதிரி சொல்கிறது ஏன் அப்படின்னா, டிரான்சிஸ்டரையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபெட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்லக்கூடாது. பட்டு எல்லாருமே வந்து பழக்கத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போர்டு வாங்குறதில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட்டு சக்தி இப்போ என்கிட்ட இருக்கிறது சக்தி இருக்குது 4 ஃபெட்டு. இதில் ஏன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ஃபெட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இதுலேயும் 4 ஃபெட்டு அதான் வந்து மாஸ்ஃபெட் மாதிரியே இருக்கனால எல்லாருமே வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே டக்குன்னு சிம்பிளாக சொல்கிறதுக்காக 4 ஃபெட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 டிரான்சிஸ்டரு 52001943 காம்போவில் சக்தி 4 டிரான்சிஸ்டரு ஸ்டீரியோ போர்டு இது. ஓகே, இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யார் போர்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதேமாதிரி இந்த போர்டு அதாவது வந்து மாஸ்ஃபெட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்கிட்ட 4 மாஸ்ஃபெட் போர்டு எதுவுமே என்கிட்ட இல்லை. 10 மாஸ்ஃபெட்டு தான் இருக்குது. 5 சேனலுக்கு வாங்கினது இது. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இது நான் இந்த போர்டை பற்றி அதாவது வந்து ஏதோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் வருதா, இல்லை ப்ராப்ளம் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி STK 4392 4213 இந்த மாதிரி நிறையா STK மாடலில் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த மாடல் எல்லாமே நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 10 மாஸ்ஃபெட் தான் என்கிட்ட இருக்குது. 4 மாஸ்ஃபெட்டை பற்றி கிளியராக கேட்டிருந்தாடி நான் ஃபஸ்ட்லேயே என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்ப்ளிஃபையரோட பேசிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிம்பிளாக. அதாவது வந்து சின்ன ஆடியோ சிக்னலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய ஆடியோ சிக்னலாக மாற்றுறது தான் வந்து மாற்றுற டிவைஸ் தான் பவர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அதாவது வந்து இப்போ மொபைலில் இருக்கிற ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே அதாவது வந்து சின்ன சிக்னலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக ஸ்பீக்கரில் ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணால் தான் அதனுடைய பவர்ஃபுல்லான அவுட்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாற்ற முடியும். அந்த ஆடியோ சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய ஆடியோ சிக்னலாக மாற்றி ஆம்ப்ளிஃபையரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி நம்ம சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டீட்டெயிலாக கேட்க முடியும். அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ செயின் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளானது, பேசிக்கானது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். சொல்லிவிட்டு அப்புறமேட்டு 4 மாஸ்ஃபெட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக நான் சொன்னதுலேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஆடியோ செயின் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைக்கு டு மொபைல் வரும், மொபைல் டு ப்ரீஆம்ப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்கிட்ட இப்போ வசந்த் போர்டு இருக்குது, வசந்த் ப்ரீ எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ரீயில் ப்ரீஆம்ப் டு பவர் ஆம்ப்ளிஃபை டு ஸ்பீக்கருக்கு வரும். இதுதான் ஆடியோ செயின்னு சொல்கிறது. எல்லாவோடைய ஆம்ப்ளிஃபையரோட இதுலேயுமே இந்த செயின் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்மில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா பவர் ஆம்ப்ளிஃபையருமே ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற இது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனை தான். ஓகே, மாஸ்ஃபெட்டோடைய பேசிக் பற்றி பார்க்கலாம். மாஸ்ஃபெட்டுடைய பேசிக் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா மாஸ்ஃபெட்டுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்.
இதுவும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வகையான டிரான்சிஸ்டர் தான். பட் ஆனால் இது வந்து மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டில் இருக்க எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இது. ஓகே, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மாஸ்ஃபெட்டுடைய 3 டெர்மினலை பற்றி பார்க்கலாம். 3 டெர்மினல் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்டு, ட்ரெயின், சோர்ஸு. ஃபஸ்ட்டில் இருக்கிறது கேட்டு. இந்த பக்கம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நேராக வைக்கும்போது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்டு. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்டு, செகண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரெயினு, மூணாவதாக இருக்கிறது சோர்ஸு. கேட்டுக்கு ஸ்மால் வோல்டேஜ், சின்ன வோல்டேஜ் கொடுத்தா அது ட்ரைவ் பண்ணும் ஃபஸ்ட்டு கேட்டில். ட்ரெயினுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சோர்ஸில் ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ட்ரெயினில் ஃபஸ்ட்டில் அதாவது வந்து கேட்டுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன வோல்டேஜ் கொடுத்தாவே போதும். ட்ரெயினுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சோர்ஸில் ஹெவி கரண்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகணும். இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாஸ்ஃபெட் ஆம்ப்ளிஃபையரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்னன்னா ஐஆர்எஃப்பி 250, ஐஆர்எஃப்பி 240, ஐஆர்எஃப்பி 9240. அது வந்து பவர் சேனல் பேர் அது ஐஆர்எஃப்பி 9240ங்கிறது. மாஸ்ஃபெட்டுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்விட்சிங் ஆகிறது. அதாவது வந்து மாஸ்ஃபெட்டுடைய டிஃபைன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ஸ்விட்சிங்காக ஒர்க் ஆகிறது தான் மாஸ்ஃபெட்டுங்கிறது. ஃபாஸ்ட்டாக ஸ்விட்சிங் ஆகும், அதேமாதிரி ஸ்மூத் சவுண்டு கிடைக்கும், அதேமாதிரி ஹை கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணும். இதெல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டரு எல்லாமே இதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் அதிகமாக கொடுக்குற மாதிரி போட்டோம் அப்படின்னா ஹை வோல்டேஜ் கூட கொடுக்கலாம். ஹை கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி லெஸ் டிஸ்டார்ஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்பேரிங் டு பிஜேடி, அதாவது வந்து டிரான்சிஸ்டர். நீங்கள் நிறைய ஆம்ப்ளிஃபையரில் பார்க்கும்போது டிரான்சிஸ்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபோர் டிரான்சிஸ்டரு மோனோ பண்ணி சப்வூஃபருக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய இதில். மாஸ்ஃபெட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா இதில் கேட்குற ஆடியோவுக்கும் அதில் கேட்குற ஆடியோவுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். இது ஸ்மூத்தாக இருக்கும், இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். அதுதான் வித்தியாசம் வரும் அதில். அதுமாரி 4 மாஸ்ஃபெட்டு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிங்கிள் மாஸ்ஃபெட் ஆம்ப்ளிஃபையர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். சிங்கிள் மாஸ்ஃபெட்டில் ஆம்ப்ளிஃபையரில் பண்ண முடியும். பட் ஆனால் ஹை பவரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்காது. அதுதான் வந்து உண்மை. ஹை பவரில் வந்து ஒரு மாஸ்ஃபெட்டில் ஸ்டேபிளாக இருக்காது. அதனால தான் 4 மாஸ்ஃபெட் போர்டில் 2 மாஸ்ஃபெட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடில், நம்ம எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கலாம். 2 மாஸ்ஃபெட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் ஒர்க் ஆகும், 2 மாஸ்ஃபெட்டு நெகட்டிவ் சைடில் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்துட்டோம்னா புஷ்ஃபுல் கான்ஃபிகரேஷன். ஒன்று வந்து இழுக்கும், ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா தள்ளும். இந்த கான்ஃபிகரேஷனில் தான் இந்த டிரான்சிஸ்டரும் சரி மாஸ்ஃபெட்டும் சரி ரெண்டுமே வந்து வேலை செய்யும். அதுமாதிரி பெனிஃபிட் என்ன அப்படின்னா பவர் வந்து பார்த்துட்டோம்னா இன்க்ரீஸ் ஆகும். ஹீட்டை வந்து பார்த்துட்டோம்னா ஹீட் சிங்க் பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீட் சிங்குமே பெருசாக தான் போடணும். ஹீட் சிங்க் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாகும். அதேமாதிரி பெட்டர் பேஸ் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும். ஹை வாட் ஸ்பீக்கரும் ட்ரைவ் பண்ண முடியும் இதில் மாஸ்ஃபெட்டை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் பேர், இந்த 2 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 வாட்ஸ் வருது அப்படின்னா 4 பேர், அதாவது வந்து 4 பேர் யூஸ் பண்ணும்போது 200 to 400 வாட்ஸ் டிபெண்டிங் ஆன் வோல்டேஜை பொறுத்து வரும். அதேமாதிரி மெயினாக காம்பனன்ட்ஸ் என்ன 4 மாஸ்ஃபெட் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ போர்டில் இருக்கிற மெயின் காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா 4 நோஸு மாஸ்ஃபெட் இருக்கும். அடுத்து நார்மலாக வந்து பார்த்தோம்னா 2N சேனலு ப்ளஸ் 2P சேனல், 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ் இந்த மாதிரி வரும். அடுத்து எக்ஸாம்பிள் பேர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஆர்எஃப்பி 240 நெகட்டிவ் சேனலில் வரும். ஐஆர்எஃப்பி 9240 வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சேனலில் வரும். அதுமாதிரி டிரைவர் சர்க்யூட்டை பற்றி பார்க்கலாம். அடுத்து மாஸ்ஃபெட்டை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து டிரைவர் சர்க்யூட் எப்படி இருக்கும். டிரைவர் டிரான்சிஸ்டர் சின்ன டிரான்சிஸ்டர் லைக் MJE 340, MJE 350, A1837, C4 793 இந்த மாஸ்ஃபெட் எல்லாமே கேட்டில் ட்ரைவ் பண்ணுவாங்க. இந்த மாஸ்ஃபெட் எல்லாம் நான் சொன்ன டிரான்சிஸ்டர் சின்ன டிரான்சிஸ்டர் எல்லாமே கேட்டில் ட்ரைவ் பண்ணுற மாஸ்ஃபெட்டில் இந்த கேட் லைனில் ட்ராக் பண்ணி வந்தோம், இந்த ட்ரேஸில் பிசிபியில் ட்ராக் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்ம கேட் சைடில் ஃபுல் இந்த சின்ன டிரான்சிஸ்டர் எல்லாமே
ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சின்ன சின்ன டிரான்சிஸ்டரில் லைன் எடுத்திருப்பாங்க. அதேமாதிரி டிஃப்ரென்ஷியல் இன்புட் டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஆடியோ இன்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணும். இன்புட்டு அதாவது வந்து ஆடியோ இன்புட் சொல்லியிருப்பேன். டிஃப்ரென்ஷியல் இன்புட் டிரான்சிஸ்டரில் எடுத்த உடனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ இன்புட்டு ரிசீவ் பண்ணும். இன்புட் நம்ம தரோம் இல்லையா, அதுலேருந்து ஃபுல்லாக அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டர், அதாவது வந்து ஒரு ஜம்பர் போட்டு எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக டிரான்சிஸ்டர்லேருந்து எடுத்திருப்பாங்க. டிரான்சிஸ்டர்லேருந்து இந்த பக்கம் போகும். அதுலேருந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா தெரியும். அடுத்து பயாஸ் ப்ரீசெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாஸ் ப்ரீசெட்டு ஐடியல் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரெசிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேட் ரெசிஸ்டர் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன ரெசிஸ்டர் எல்லாமே கேட்டில், அதாவது வந்து ஃபஸ்ட்டு பின்னில் கேட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து லைன் அடிச்சிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் எல்லாமே எமிட்டர் ரெசிஸ்டர் எல்லாமே வெளியே, அதாவது வந்து ஆடியோ அவுட்புட் சிக்னல் எடுக்கிறோம் இல்லையா, அதில் வந்து எமிட்டர் ரெசிஸ்டர் இது பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ஃபீட்பேக் ரெசிஸ்டர் அதுலேயே இன்க்ளூட் ஆகிருக்கும். அடுத்து கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆடியோ சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சு இன்ஸ்டன்ட் பேஸ் வரும்போது மீடியமான லெவலான இது ஸ்டேபிளாக கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே, இந்த எல்லா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறது. இன்புட் கப்ளிங் கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்புட் கப்ளிங் வந்து இந்த இன்புட் எடுக்கிறோம் இல்லையா, இதுலேருந்து ரெசிஸ்டர் மூலியமாக எடுத்து கெப்பாசிட்டர் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஜம்பரை போட்டிருப்பாங்க. ஜம்பர்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு அதுலேருந்து கப்ளிங் கெப்பாசிட்டர் எடுத்திருப்பாங்க. இதுதான் இன்புட் கப்ளிங் கெப்பாசிட்டரு. அவுட்புட் ஸ்டெபிலிட்டி கெப்பாசிட்டரு. அடுத்து பவர் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த பெருசாக இருக்கிறது எல்லாமே பவர், அது வந்து பவர் ஃபில்ட்ரு. இதில் நம்ம இன்புட்டு தரோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்திருப்பாங்க பவர் ஃபில்ட்ருங்கிறது. அடுத்து பவர் சப்ளைங்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி 45 வோல்ட் டு 70 வோல்ட் வரைக்குமே டூயல் சப்ளை தரலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு வோல்டேஜ் யாரும் தரதில்ல. அதுக்கேற்ற மாதிரி போர்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டர்லேருந்து நம்மளுடைய டிரைவர் சர்க்யூட் போர்ட்லேருந்து ஃபுல்லாக மாஸ்ஃபெட் எல்லாமே ஹை பவர் ஆம்ப்ளிஃபையரில் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வோல்ட் தந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி டியூயல் சப்ளையில் யூஸ் பண்ணும்போது பக்காவான ரிசல்ட் இருக்கும். அதுமாதிரி ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா ஆடியோ சிக்னல் வந்து பார்த்தோன்னா இன்புட்டில் வரும். ஆடியோ சிக்னல் இன்புட் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்புட் சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல FL, FR, SL, SRC போட்டிருக்கேன். இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜம்பர் போட்டு அதுலேருந்து ரெசிஸ்டர்லேருந்து கப்ளிங் கெப்பாசிட்டர்லேருந்து ஃபுல்லாக கேட்லேருந்து அது வழியாக இந்த சின்ன டிரான்சிஸ்டர் வழியாக ரெசிஸ்டர் மூலிமா கேட்டுக்கு போகும். ஃபஸ்ட்டு ஆடியோ சிக்னல் இன்புட் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஸ்டெப்பு தான் ஆடியோ சிக்னல் இன்புட் வரும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபை பண்ணும். அடுத்து வந்து டிரைவர் சர்க்யூட்டு சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிரைவர் சர்க்யூட் தான் ஸ்ட்ராங் பண்ணுறது. அதனால் ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உடையாமல் இருக்கிறதுக்காகவும் சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி டிரைவர்ஸ் டிரான்சிஸ்டர் எல்லாமே யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி மாஸ்ஃபெட் பேர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் சைக்கிள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் மாஸ்ஃபெட்டு கண்டக்ட் பண்ணும். அதுமாதிரி நெகட்டிவ் சைக்கிளில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் மாஸ்ஃபெட்டு கனெக்ட் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் 2 மாஸ்ஃபெட்டு பாசிட்டிவில் 2 மாஸ்ஃபெட்டு நெகட்டிவ், இந்த மாதிரி தான் 4 ஃபெட்டாக இருக்கிற இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், இந்த மாதிரி இதில் தான் சக்தி போர்டாக இருக்கட்டும் எந்த போர்டாக இருந்தாலும் சரி டிரைவர் சர்க்யூட்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து ரிசல்ட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சைன் வேவ் ரீப்ரொடெக்ஷன் ஆகும். இந்த ஸ்பீக்கரில் சவுண்டு வருது அப்படின்னா அது எதனால் வருது அப்படின்னா ஸ்பீக்கரில் ஃபஸ்ட்டு வைப்ரேஷன்னால தான் சவுண்டு வருது. அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சியாக மாறினால தான் நமக்கு காதுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படின்னா சவுண்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸ்பீக்கரில் ஃபுல் சைன் வேவ் ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் ஸ்மால் சிக்னல்லேருந்து வோல்டேஜ் கெயின் ஆகும். வோல்டேஜ் கெயின்லேருந்து கரண்ட் கெயின் ஆகும். ஹை பவர் அவுட்புட் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். இதுதான் ஆடியோ சிக்னலுடைய செயின் ஆகும். அதேமாதிரி பவர் கால்குலேஷன் பற்றி வரலாம். பவர் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் சப்ளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ 50 வோல்ட் தரோம் அப்படிங்கும்போது 50 வோல்ட் தரோம் அப்படின்னா இப்போ 8 ஓம் ஸ்பீக்கர் போடணும். 8 ஓம் ஸ்பீக்கரில் ஃபார்முலா என்ன அப்படின்னா P=V² ப்ராக்கெட்டில் 2R வரும். அப்ராக்சிமேட் கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2500/160 இந்த டைப் ஆஃப் கால்குலேஷன் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா 50 × 50 வரும். 50 × 50 வரும்போது
நம்மளுடைய பவர் சப்ளை கால்குலேஷன் இது 50x50 வரும்போது 2500 இந்த கான்செப்ட் வரும். அதே மாதிரி 156 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் அப்ராக்சிமேட்டாக வரும். அதே மாதிரி 4 ohms ஸ்பீக்கர் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணால் பவர் வந்து பார்த்தோன்னா டபுள் ஆகும். ஸோ 4 MOSFET போர்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 200 வாட்ஸ் to 400 வாட்ஸ் ரேஞ்சில் ஒர்க் பண்ணும். இதுதான் ஒரிஜினலான பவரு. 200 வாட்ஸ் to இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது 200 வாட்ஸ் to 400 வாட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே 4 MOSFET பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணும். அதேமாதிரி சவுண்ட் குவாலிட்டியில் போயிடலாம். MOSFET ஆம்ப்ளிஃபையரில் சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வார்ம் சவுண்டாக வரும். அதுமாதிரி ஸ்மூத் ட்ரபிள் கிடைக்கும். அதில் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா? ஆல்ட்ரேஷன் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்லேருந்து நம்ம 4 MOSFETக்கான அளவு கரெக்டான ரெஸ்ட்ரு கெப்பாசிட்டர் எல்லாமே நம்ம கரெக்டாக அதில் ஆல்ட்ரேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நீட்டான ட்ரபிளும் ஹெவியான பேஸும் எடுக்கலாம். லெஸ் ஹார்ஷ்னஸ், அதை வந்து சரசரன்னு கேட்குறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த MOSFETல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வராது அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் டிஜே செட்டப்லேருந்து ஹோம் தியேட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக நம்ம எல்லா ஆம்ப்ளிஃபையர் டெக்னீஷியன் எல்லாமே பார்த்துட்டோம்னா 5200 ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 8 ohmஸில் 10 inch 8 inchலேயே கூட 90 இந்த மாதிரி ஹெவி இதில் போடும்போது 5200 யூஸ் பண்ணுவாங்க. அதே இதில் MOSFET யூஸ் பண்ணும்போது இந்த 8 inchல 6 inchல யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக MOSFETல யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆடியோ சிக்னல் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதேமாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதேமாதிரி காமனான ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா அவுட்புட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செக் பண்ணலாம். சப்ளை வோல்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்புட் சப்ளை வோல்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கர் அவுட்டில் டிசி வரதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா MOSFETல ஷார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செகண்டு டிஸ்டார்ஷன் சவுண்டு வருது அப்படின்னா எதை செக் பண்ணலாம் அப்படின்னா பயாஸ் வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதேமாதிரி ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ் வந்து பார்த்துட்டோம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். MOSFET ஹீட் ஆச்சு அப்படின்னா MOSFET வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹீட் சிங்கை வந்து செக் பண்ணுங்கள். அடுத்து தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணியும் போகுது அப்படின்னா டிரைவர் டிரான்சிஸ்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய கிரவுண்டு ப்ளஸ் வோல்டேஜ் தரோம் இல்லையா, அந்த வோல்டேஜ் தர இதில் ஏதாவது சிக்னலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்யூஸ் வந்து பார்த்துட்டோம்னா ப்ளோ ஆகும். அடிக்கடி சடனாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்யூஸ் வந்து பார்த்துட்டோம்னா ப்ளோ ஆகும். ஃப்யூஸ் ப்ளோ ஆகுது அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது வந்து ப்ளஸ் வோல்ட்லேருந்து மைனஸ் வோல்ட்டு இல்லை கிரவுண்ட் ஏதாவது மாற்றி கொடுக்குறப்போ தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட்புட்டில் ஷார்ட் ஆகிறது இதை சொல்லியிருக்கேன். MOSFET கனெக்ஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த 5200 எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி போர்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிற்க வச்சு கரெக்டாக இந்த மாதிரி போடணும். இல்லை இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோன்னா திருப்பி போடுறது சிலருக்கு தெரியாமல் எடுத்தோடனே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா MOSFETட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டு ட்ரைனு இது ஃபுல்லாகவே மாற்றி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆகிடும். அடுத்து சேஃப்டி டிப்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான ஹீட் சிங்கை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். ஹீட் சிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீட் சிங், அதாவது வந்து 10 லீஃப் ஹீட் சிங் யூஸ் பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 6 லீஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தா தெரியும். பேசிக்காக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 6 லீஃப் தான் வரும். நீங்கள் கஸ்டமைஸ்டாக கேட்டு இந்த மாதிரி எனக்கு பெரிய ஹீட் சிங் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கஸ்டமைஸ்டாக கேட்டு நீங்கள் பண்ணிக்கணும். அதுமாதிரி டியூஎல் சப்ளை வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டான பொலாரிட்டியில் செக் பண்ணுங்கள். மாற்றி கொடுத்துரும் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆயிரும். அது எந்த போர்டாக இருந்தாலும் சரி. அதாவது வந்து சப்ளை கரண்ட் பவர் சப்ளை கரண்ட்டில் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு சீரிஸ் லேம்பில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுங்கள். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சீரிஸ் பல்பில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கீழே லிங்க் தரேன் நான். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 100 வாட்ஸ் பல்பு, இது 100 வாட்ஸ் இன்கண்டிஷன் பல்பு. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்ப்பு ஃபஸ்ட்டு 4 பின் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது நார்மல். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்பில் போட்டு செக் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம ஏசியில் போடணும். அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபார்மர் செலெக்ஷனை பற்றி பார்க்கலாம். 300 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 35 to 45 வரைக்குமே கொடுக்கலாம். 10 ஆம்பியர் to 8 ஆம்பியர் to 10 ஆம்பியர் ரேட்டிங்கில்
கொடுக்கலாம். அது எதில் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த போர்டை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 வோல்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மாஸ்ஃபெட் போயிடும். நான் சொல்கிறதெல்லாம் இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே முன்னாடி சீரியல் நம்பர் போட்டு சொல்லியிருப்பேன். அந்த சீரியல் நம்பருக்கு தான் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் சொல்கிற இது வந்து பார்த்தோன்னா எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 24 வோல்ட்டு மேலே கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போயிடும். அடுத்து வந்து கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் 10,000 யூஎஃப்பில் 2 மினிமம் 2 போட்டோம் அப்படின்னா போதும். அதுமாதிரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் 25 ஆம்ப்ஸ் போடணும் மினிமம். அதேமாதிரி அதாவது வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதேமாதிரி மாஸ்ஃபெட் பேசிக் பற்றி பார்த்துருக்கோம். 4 மாஸ்ஃபெட் கான்ஃபிகரேஷன். வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அதேமாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒர்க்கிங் பிரின்சிபலு, அடுத்து பவர் கால்குலேஷன் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து ட்ரபிள் ஷூட்டிங். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா STK 4392 பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாப்படி, அதுவும் அதனுடைய கம்பேரிசன் வீடியோ பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டான சர்க்யூட் டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி பார்த்துருக்கேன் நான். ஓகே, சர்க்யூட் டயக்ராம் சும்மா மேலாக மட்டும் சர்க்யூட் டயக்ராம் வச்சு நான் சொல்லியிருக்கேன் நான். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து எஸ்டிகேயில் ஒருத்தர் கேட்டிருந்தார். சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், எனக்கு அந்த பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது ஐசி பற்றியோ இல்லை எல்எம்மில் சீரீஸில் கேட்டிருந்தார். 3886ன்னு நினைக்கிறேன். ஒரு சீரீஸில் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். 2 பேர் கேட்டிருந்தாங்க. அதில் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் நான். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ் வீடியோஸ். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.